இளைஞர்களை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதிகமான கோவிலுக்கு சென்று கலை கலாச்சாரங்கள் வழிபாடுகள் அதை கொஞ்சம் அதிகப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போகிறோம், ஒரு தேவாரம் படிங்க சொன்னால் நீங்கள் படிங்க நீங்கள் படிங்க நீங்கள் படிங்க ஒரு தேவாரம் கூட படிக்க தெரியல. அந்த காலத்தில் நம்ம தாயார் தோப்பினாலும் தேவாரம் படிக்க சொன்னால் உடனே தேவாரம் படிப்பாங்க. கோவில் வழிபாட்டுகளையோ இல்லை கோவிலோட பூஜை புனஸ்காரங்களையோ இல்லை கோவிலில் நடக்கக்கூடிய சமய வகுப்புலையோ கருத்தரங்களையோ நம்ம கலை கலாச்சாரங்கள் பொதுமக்களோட இளைஞர்களோட பதிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. I got problems when there's jobs not coming. I will come and pray to Ganeshan, praying that give me the confidence that I can work and my wish come true most of the time. I was attracted to Ganeshan because last time when I stay in Ampang, my house behind my house there is a big rock. It's shaped like an elephant. And from there, I keep on dreaming about Ganeshan. Then Ampang, there's an Indian temple. I always go there. And felt now youngsters, they are not focused. They want to look cool. Yeah. I mean, sometimes you must know your heritage. You must know where you come from. I mean, sometimes we human, okay, we think, oh, when you're in trouble, please, Ganeshan, oh, please, Kuan Yin, please, Buddha, help me. But when they are happy, when they have no problem, they don't care about anything. என்னோட 2 பிள்ளைங்களும் அடிபட்டு இறந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பிள்ளையா தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அவரோட சப்போர்ட்ல தாங்க நான் இருக்கேன். இன்னைக்கு அவரோட சக்தி தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. எனக்கு குழந்தைங்க இல்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போட வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா தான் தெய்வம், அதை அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. அதனால அவர் பேச்சை கேட்டு நீங்கள்லாம் மாறி பெற்றவங்கள முதியோர் இல்லத்தில் விட்டுறாம கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்துக்கங்க. இளைஞர்கள்லாம் மோட்டரை பத்திரமா போட்டுங்க. என் பையன் ஹெல்மெட்டை சரியா போடலையோ என்ன கதையோ தெரியல, மோட்டர்ல அடிபட்டு இறந்துட்டான். இன்னொரு பையன் ரோடு கிராஸ் பண்றப்ப அடிபட்டு இறந்துட்டான். 2 பையனும் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை. ஆனா அவன் சிவனோட பத்திரமா இருக்கான். பிள்ளையார் பத்திரமா பாத்துக்கிறாரு அவனை. அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். நீங்கள் இப்போது பார்க்கும் இடம் பிரிக்பில்ஸ் லிட்டில் இந்தியா என பெயர் பெற்றது. இது கோலாலம்பூரின் கலாச்சார இதயம். இங்கு வண்ணமயமான காட்சிகள், இனிமையான ஒலிகள் மற்றும் மனங்கமழும் சுவைகள் பாரம்பரியத்தை தொட்டு திகழ்கின்றன. இது ஒரு சாதாரண இடம் அல்ல. ஆன்மீகமும் கலாசாரமும் கோவில் பாரம்பரியங்களும் கலந்து உயிருடன் திகழும் ஒரு அனுபவம். இங்கு நீங்கள் வழிபாட்டுக்காகவோ கலாச்சாரத்துக்காகவோ அல்லது பாரம்பரியத்தின் வண்ணங்களை அனுபவிக்கவோ வந்திருந்தால் பிரிக்பில்ஸ் உங்களை விரிந்த கைப்பிடிகளுடன் வரவேற்கிறது.
பிரிக்பீல் ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர் கோயிலுக்கு வரவேற்கிறோம். கோலாலம்பூரின் இதயத்தில் அமைந்துள்ள ஒரு புனித ரத்தினம், வரலாறு, தெய்வீகம் மற்றும் பக்தி நிறைந்தது. கியா சென்ட்ரல் இருந்து நீங்கள் நடந்து வந்தால் சுமார் 10 நிமிடங்களில் இங்கு அடையலாம். நாம் வழக்கமாக காணும் 36 விநாயகர் உருவங்களை விட மிகவும் தனித்துவமுடையவர் இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர். தென்னிந்தியாவின் பிள்ளையார்பட்டியில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு கருங்கல்லில் இந்த திருமேனி அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த புனித கோவிலை பற்றிய மேலும் பல தகவல்களையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் பெற வீடியோவின் முடிவு வரை தொடருங்கள். இங்கே செய்யும் பிரார்த்தனைகள் விரைவாக பலனளிக்கின்றன என்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் கற்பக விநாயகர் நமக்காக எப்போதும் தியானத்தில் இருக்கிறார். விநாயகருடன் இணைந்து இந்த கோவிலில் பல சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கான சன்னதிகளும் உள்ளன. காளியம்மன், பாலமுருகன், நாகர், அகத்தியர், தட்சிணாமூர்த்தி, பைரவர் மற்றும் நவகிரகங்கள் ஆகியோர் இங்கு அருள்பாலிக்கின்றனர்.
கோயிலின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி பிள்ளையார்பட்டியைச் சேர்ந்த டாக்டர் ஸ்ரீ பிச்சை குருக்கள் சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டில் கோயில் அதன் நினைவு சின்ன நுழைவு கோபுரத்தின் பிரதிஷ்டை மற்றும் முழுமையான ஆகம கோயில் வளாகமாக மாற்றப்பட்டதை குறிக்கும் வகையில் அதன் 2வது கும்பாபிஷேகத்தை கொண்டாடியது. இன்று ஸ்ரீ சக்தி கற்பக விநாயகர் கோயில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் அமைதி, கலாச்சாரம் மற்றும் தெய்வீக கருணையின் சக்தி வாய்ந்த கலங்கரை விளக்கமாக பிரிக்ஃபீல்ட்ஸின் மையத்தில் நிற்கிறது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமர்க்கு. வணக்கம். அடியேன் சிவஸ்ரீ கணேஷ் குருக்கள், கோலாலம்பூர் ஸ்ரீ பிரிக்ஃபீல்ட்ஸ் கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து தலைமை குருக்கள் பேசுகிறேன். நமது ஆலயம் பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் முன்பு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் என்று அழைக்கப்படும். இப்பொழுது நம்ம கோவில் கும்பாபிஷேகம் கான்று ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் என்று பேர் பதித்துள்ளது. இந்த கற்பக விநாயகர் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி, தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளையார்பட்டி என்ற சேத்திரத்தில் உள்ள கற்பக விநாயகர் தான் அங்கே தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மலேசியாவில் முதல் முறையாக நம்ம ஆலயத்தில் தான் இந்த கற்பக விநாயகர் இருக்கார். இந்த கற்பக விநாயகர் கிட்டத்தட்ட இங்கே மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் மேலே இந்த கற்பக விநாயகர் நம்ம கோவிலில் இங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த கற்பக விநாயகரோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே கற்பக விநாயகர் இருக்கிறாரு. இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்று வரவங்களுக்கு எல்லா வரத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. கற்பகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய வரங்களை இல்லைன்னு என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் கற்பகம் என்று சொல்லுவார்கள். அந்த கற்பக விநாயகர் கையில் ஏந்தி இருக்கிறதுனால அவருக்கு பெயரே கற்பக விநாயகர் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான விஷயங்கள் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே அவங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் உண்டு. அதே நேரத்தில் எல்லா மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கோவிலுக்கு போகிறது தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. தேவாரங்கள், பாடல்கள், கோவிலில் நடக்கிற பூஜை புனஸ்காரங்களை அதிகமான நேரம் செலுத்துறதில்ல. மக்கள்லாம் மற்ற நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிறாங்க. கோவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஆலயத்துக்கு போகிறது அதிகப்படுத்துங்க. மக்களுக்கு அது ரொம்ப மிக மிக சிறப்பானது. அது 2025 தமிழ் வருட பிறக்கப்போ அந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் மக்களுக்கு எல்லாமே கோவிலில் போய் சிறப்பான ஒரு பூஜைகள் பண்ணுறது மிக மிக நல்லது. நம்ம ஆலயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1918 1943 வரைக்கும் இந்த கோவில் முத பாம்கோட் என்ன சொல்லக்கூடிய இடத்துல இந்த விநாயகர் பெருமாள் அவர் அரச மரத்தடிக்கையில் இருந்தார். அதுக்கப்புறம் இடம் மாறி நம்ம இந்த கோவிலுக்கு இடம் கிடச்சி இப்போது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷ காலமாக இருக்குது. ஆரம்ப தலைவர் பார்த்திங்கன்னா திரு KS மணியம் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அவரோட மகன் திரு
கேஎஸ் கனகையா நாயுடு இருக்கிறாரு நம்ம கோயிலில். அவர் தான் இந்த கோயிலுக்கு தலைவராக இருந்து இவ்வளோ பெரிய 2 கும்பாபிஷேகத்தை வந்து பண்ணி மிக சிறப்பான நம்ம கோயில் தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த ஆலய நிர்வாகம் மிக சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு தரிசனத்தையும் சிறப்பான ஒரு வழிபாடு தலங்களும் இந்த ஆலய நிர்வாகம் நம்மளுக்காக சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா தேவார வகுப்பு நடக்கும். மத்தியானம் 12 மணி வரைக்கும் தேவார வகுப்பு ஆரம்பித்து மத்தியானம் 1-1:30 முடிஞ்சு ஆலயத்தின் சார்பாகவே அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவில் வந்து தேவார வகுப்புன்னு சொல்லக்கூடிய இந்து சங்க சார்பாக வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை தேவார வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கூல்லேருந்து விவேகானந்த தமிழ் பள்ளியிலேருந்து இங்கே வந்து சிறப்பு டியூஷன், அதாவது இடைநேர பாடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பரதநாட்டியங்கள், குச்சிப்புடி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறையா விசேஷங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நம்மளோட தமிழ் கலை கலாச்சாரங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆலயத்தில் வந்து காப்பாற்றிட்டு அதுக்காக அதிகமான வரவேற்பு நம்ம கோவிலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதிகமான கோவிலுக்கு சென்ற கலை கலாச்சாரங்களை வழிபாடுகள் அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போகிறோம், ஒரு தேவாரம் படிங்கன்னு சொன்னால் நீங்கள் படிங்க ஒரு தேவாரம் கூட படிக்க தெரியல. அந்த காலத்தில் நம்ம தாயார் தோப்பினாலும் தேவாரம் படிக்க சொன்னால் உடனே தேவாரம் படிப்பாங்க. முக்கியமான பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வகுப்பு, சமய வகுப்பு, ஆலயத்தில் உள்ள திருவிழா நடக்கக்கூடிய விசேஷங்களை சென்று அங்கே ஆலயத்துக்கு தொண்டு செய்கிறது, இந்த மாதிரி முக்கால்வாசி நேரம் வந்து அதில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போது முக்கால்வாசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்லேயும் வெளியில் ஒரு சாப்பாடு கடையிலையும் முக்கியமான பொழுதுபோக்கு இடங்களில் தான் வந்து அதிகமான நேரங்கள் செலவிட்டு இருக்காங்க. கோவில் வழிபாட்டுகளையோ இல்லை கோவிலோட பூஜை புனஸ்காரங்களையோ இல்லை கோவிலில் நடக்கக்கூடிய சமய வகுப்புலையோ கருத்தரங்களையோ நம்ம கலை கலாச்சாரங்கள் வந்து பொதுமக்களோட இளைஞர்களோட பதிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. தயவு செய்து அவங்க வந்து அந்த விஷயங்களும் அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க சந்ததிகளுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்மளோட ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்மளோட கலை கலாச்சாரங்களும் தமிழ் மக்களோட இந்த ஆலய வழிபாடு முறைகளையும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு எல்லாருக்கும் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி கற்பாவினராக பார்த்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Vanakkam. Yeah, I'm very happy that I always come to Ganeshan temple because I started long time ago. Behind my house, I saw an elephant. I always believe in Ganeshan. Ganeshan give me the confidence. So I always go to an Indian temple where there's a Ganeshan. And the funny thing is that when I go to the Indian temple, I'm a Chinaman, so they always stare at me why I come to pray. But I pray because I believe in Ganeshan. Ganeshan will help to fulfill my challenges. I'm happy, that's why I come and pray to Ganeshan almost every day if I'm in Malaysia. Even if I'm in Vietnam or any countries, I will go and find Ganeshan temple. I believe in Ganeshan. So I work in Vietnam, Jakarta, Malaysia. So I'm from Penang. Oh, I'm Penang. When a boy, I always see Taibusong, in Penang, which is quite big. From there, somehow I was attracted to Ganeshan. Somehow, I don't know, I cannot explain that. I have confidence in Ganeshan. I know there's Muruga, Siva, everything, but I'm more towards Ganeshan. When I'm in trouble, when I face challenges, I always come and pray. Like I'm a film director, so sometimes when the jobs I got problems, when there's jobs not coming, I will come and pray to Ganeshan, praying that give me the confidence that I can work and my wish come true most of the time. Yeah, wishing is good, but important is yourself. You must work hard for that. God give you the confidence. Ganeshan give you the confidence. Yeah, build a confidence for yourself, but you yourself must work towards that. You cannot just pray and you ask for miracle, but you got pray and wish. Once you get your wish come true, you must pay back. You must help the human. This is how I see it. God is good. Any God. Ganeshan, because all of us are different, So we must find our comfort level, who you trust, who you have confidence, and I have confidence
in Ganesan. Frankly, I don't know much about Hinduism, but what I know is I somehow was attracted to Ganesan because last time when I stay in Ampang, my house, behind my house, there is a big rock. It's shaped like an elephant. And from there, I keep on dreaming about Ganesan. Then Ampang, there's an Indian temple. I always go there. And from there, I gain confidence because all my challenges are being answered. Yeah, that's how I'm into Ganesan. So now youngsters, they are not focused. They want to look cool. Yeah. I mean, sometimes you must know your heritage. You must know where you come from. I mean, sometimes we human, okay, we think, oh, when you're in trouble, please, Ganesan, oh, please, Kuan Yin, please, Buddha, help me. But when they are happy, when they have no problem, they don't care about anything. I think somehow any God will help us. He give you the confidence. So I think to be what I call a good guy, a good person, human, I think we must indulge into some religion. It gives us a guidance. Nowadays youngsters don't care about that. They just want to look cool. Full stop. You know, maybe the temples got to evolve to meet them. You know, to cut short, make them understand why you pray. You know, and none of us know what we pray like. Pray for what? Pray for money. Pray for this is wrong. Must give them the reason to pray. And this is what is lacking into the youth now. They just don't care. We got to explain why we play the Ganesan. It does help people somehow. You know, this is how I felt. வணக்கம், நான் பத்மாவதி பேசுகிறேன். அந்த கற்பக விநாயகர் கோயில் பக்கத்தில் நான் வந்து பூக்கடை வச்சுருக்கேன். இந்த கோயிலில் வந்து ரொம்ப வருஷமாக நான் பழைய ஆள், நான் பூக்கடை வச்சுட்டு ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த பிள்ளையார் வந்து நிறைய செஞ்சுருக்காரு. அவரோட இதை வந்து நான் அற்புதத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு மாலை விற்கலன்னு கலங்குனா கூட யாரையாச்சும் அனுப்பி அவர் எனக்கு மாலை வாங்க வச்சிருவாரு. நிறைய பேர் வந்து அவங்க குறைய சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், பிள்ளையாருக்கு 48 நாளுக்கு வந்து 9 வாட்டி சுற்றுனா அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஐடி பசங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் வேறு நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து சுற்றிருக்காங்க. சுற்றி அவர்கிட்ட வந்து வேணுன்னொன்னே 48 நாள் முடியங்காட்டியும் வேலை கிடச்சிரும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த சதுர்த்தி உபயம் எடுங்க, பெரிய மாலை வாங்கி அவருக்கு சாத்துங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். கொழுக்கட்டை செஞ்சு வைங்க, அதெல்லாம் சொன்னோன்னே அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ குழந்தை இல்லாதவங்க ஒரு லேடி வந்து கிளேங்லேருந்து வந்தாங்க. என்னம்மா இத்தனை வருஷமா 15 வருஷமா குழந்தை இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பிள்ளையாரை நம்பி கொழுக்கட்டை செஞ்சு வைங்க, மாலை வாங்கி அருகம்புல் மாலை இல்லைன்னா உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அருகம்புல்லாது வாங்கி வைங்க, வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிறப்பாக பிள்ளையார் நல்ல குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பையனுக்கு 7 வயசு ஆகுது. கண்டிப்பாக அவன் நல்லபடியாக தீர்காயுசா நல்லா இருப்பான்னு நான் வேண்டிக்கிறேங்க. அவரோட சக்தியை அளப்பறிய முடியாதுங்க. காலைல ஒரு மாலை வாங்க யாரும் இல்லைன்னு சொன்னா கூட யாரையாச்சும் அனுப்பி வாங்க வச்சுருக்காரு. இந்த கோயில் தலைவரும் சரி, நிர்வாகத்தில் உள்ளவங்க, கூட்டுறவங்க, பெருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரி. இந்த இடம் வந்து நிறைய தேவார கிளாஸ்லாம் நடக்குது, மற்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. எல்லா குழந்தைங்களும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க, அன்னதானம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் வந்து என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, பழைய ஐயர் கணேஷ் வந்து ரொம்ப காலம் அந்த இடத்துல இருக்காரு. அவர் தான் நல்லபடியாக பூஜை பண்ணி நிறைய காடி அர்ச்சனை இங்கே தான் நிறைய நடக்கும். இங்கே வந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. அடிக்கடி அன்னதானம் நடக்கும். நிறைய பக்தர்கள் இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் இந்த விநாயகரை மறக்காம கும்பிடுங்க. அவரை நினைச்சாலே போதும், எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். என்னோட கணவரும் இறந்துட்டாரு, என்னோட 2 பிள்ளைங்களும் அடிபட்டு இறந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பிள்ளையார் தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அவரோட சப்போர்ட்ல தாங்க நான் இருக்கேன் இன்னைக்கு. அவரோட சக்தி தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட மாலை வாங்கிக்குவாங்க, வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. இந்த புது வருஷத்துக்கு கூட 2 பேர் எனக்கு வந்து நல்லா வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லிட்டு போனாங்க. அவரோட சக்தி தாங்க எல்லாம். ரொம்ப வருஷமா நான் அந்த பிரிஃபிலே பூக்கடை வச்சிருக்கேங்க. அப்போ வந்து லிட்டில் இந்தியாவில் பூக்கடை வச்சிருந்தேன், எல்லா இடத்துலையும் வச்சிருந்தேன். பிள்ளையார் தாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அவரால் தாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கேங்க.
அவரோட சக்தி தாங்க எல்லாம். விநாயகரை நல்லபடியா வேண்டிக்கோங்க. அவரோட சக்தினால தான் எல்லாரும் நல்லா இருக்கும். அப்பா அம்மாவுக்கே அவர் நல்லபடியா அவர் தான் உலகம்னு சொல்லி கொடுத்தவர். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. முதியோர்களை கைவிட்டுறாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டவங்க. நீங்க தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்திருக்காங்க. அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. எனக்கு குழந்தைங்க இல்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போட வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா தான் தெய்வம், அதை அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. அதனால அவர் பேச்சை கேட்டு நீங்கள்லாம் மாறி பெற்றவங்கள முதியோர் இல்லத்துல விட்டுறாம கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்துக்கங்க. முடியாடி அதை உதவி வாங்கியாவது செய்யுங்க. பெற்றவங்களை காப்பாத்தினதுக்கு அகத்தியரே ஒரு சொல்லியிருக்காரு, அவன் தான் பெரியவன், உலகத்திலேயே பெரியவன் அவன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குங்க. வயசான சின்ன சின்ன மனசுல கொஞ்சம் வேதனைலாம் இருந்து அவங்க கொஞ்சம் ஏதாவது பேசுனா கூட மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இறந்த பிறகு மாலை போட்டு அதை இது செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பெற்றவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணி நல்லபடியா இருங்க. என்னன்னா அந்த பணத்தை விட்டுட்டு போறல ஒரு அர்த்தமும் இல்லை. இருக்கிறப்பே நல்லது பண்ணிட்டு போங்க. அதான் அன்போட கேட்டுக்கிறேன். இந்த சகோதரி, இந்த தாய் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லது பண்ணி நல்லபடியா இருங்க. இளைஞர்கள்லாம் மோட்டரை பத்திரமா போட்டுங்க. என் பையன் ஹெல்மெட்டை சரியா போடலையோ என்ன கதையோ தெரியல, மோட்டர்ல அடிபட்டு இறந்துட்டான். இன்னொரு பையன் ரோடு கிராஸ் பண்றப்ப அடிபட்டு இறந்துட்டான். 2 பையனும் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை. ஆனா அவன் சிவனோட பத்திரமா இருக்கான். பிள்ளையார் பத்திரமா பாத்துக்கிறாரு. அவனை கடந்து கஷ்டப்படாம நல்லபடியா அவன் பத்திரமா போய் சேர்ந்துட்டான். இருந்தாலும் அவனோட நண்பர்கள் அந்த நாள் நிறைய உதவி செஞ்சாங்க. முக்கியமா ஆனந்தா அந்த மாதிரி நிறைய பசங்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அவன் நல்லபடியா போய் நல்ல இடத்துல இருக்கிறான். நீங்கெல்லாம் மெதுவா ஓட்டுங்க, பத்திரமா இருங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. முக்கியமா அவங்க தான் தெய்வம். உங்களுக்கு கேடு நினைக்கவே மாட்டாங்க பெற்றவங்க. அவங்க பேச்சை கேட்டு நல்லபடியா இருங்க. இருக்கிற சொத்தை பராமரித்து நல்லபடியா பாதுகாத்து நல்லபடியா இருங்க. வீண் செலவு பண்ணாதீங்க. நல்லபடியா இருங்க. உங்களை அன்பா கேட்டுக்கிறேன் இந்த தாய். அவ்வளோதாங்க.